சென்னை 28 செகண்ட் இன்னிங்ஸ் படத்தோட செகண்ட் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவா நம்ம சேனல்ல ஒரு டீசருக்கு மேல ரியாக்ஷன் கொடுக்க மாட்டோம். டைரக்டா ட்ரெய்லருக்கு போயிருவோம். ஆனா இந்த டீசரை பார்க்கும்போது ரியாக்ஷன் கொடுக்கணும்னு தோணுதே. அதனாலதான் வந்துட்டோம் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்காக. சொப்பன சுந்தரி அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரியே கரகாட்டக்காரன் காமெடியோட தான் டீசர் செகண்ட் டீசர் ஓபன் ஆகுது. இந்த டீசர்ல அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சாங்குக்காக எடுத்த டீசர் அப்படிங்கிறதுனால இந்த டயலாக் வந்து இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாயிருச்சு. ஒரு கான்சர்ட்ல இளையராஜா சார் சொல்லியிருந்தாரு, மாங்குயிலே பூங்குயிலே சாங்கை வந்து யுவன் சங்கர் ராஜா சார் போட்டிருந்தா எப்படி போட்டிருப்பாரு அப்படின்றதுக்காக ஒரு சாம்பிள் போட்டு காட்டியிருப்பாரு. அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கணும். இந்த சாங்கை கேட்கும் போது அந்த வீடியோ தாங்க ஞாபகம் வருது. சொப்பன சுந்தரி அப்படின்னு அவர் இழுக்கிறது ஒரு யுவன் சங்கர் ராஜா டிப்பிக்கலா வந்து ஒரு சாங்கை ரீமேக் பண்ணாருன்னா எப்படி பண்ணுவாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அந்த சாங்ல கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, கரகாட்டக்காரன் காமெடி பார்த்தாலே அந்த காரை பார்த்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வர மியூசிக் வந்து அப்படின்னு ஒரு மியூசிக் ஞாபகம் வரும். இப்ப இந்த டீசர் வந்ததுக்கு அப்புறம் டன் 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 அப்படின்னு அந்த மியூசிக்கே கொஞ்சம் இழுத்து போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீசர்ல ஒரே ஒரு சீன்ல வந்த வைபவ் இந்த டீசர்ல 2-3 இடத்துல வராரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி VP7 அப்படின்னு டேக் பண்ண மாதிரியே பழைய படங்கள்ல இருக்கிற எல்லா சீனையும் இதுல வச்ச மாதிரி இருக்கு. நல்ல நல்ல சீன் தான் சார், கோச்சிக்காதீங்க. அதுவும் முக்கியமா வந்து சரோஜா படத்துல சமாதானப்படுத்திட்டு ஒய்ஃப்ட திட்டு வாங்கிட்டு அப்புறம் சமாதானப்படுத்திட்டு ஊருக்கு கிளம்பி போவாங்க கிரிக்கெட் பாக்குறதுக்காக. அதே சீன் இந்த டீசர்லயும் இருக்குங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஒய்ஃப்ட திட்டு வாங்குறாங்க, அப்புறம் சமாதானமும் ஆறாங்க. இந்த சீனை அப்படியே வச்சிருக்கீங்களே பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு நீங்க எடுத்த 7 படத்துல இருக்கிற நல்ல நல்ல சீன் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்கும். பாக்குறதுக்கு டீசர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த டீசர்ல நோட்டிசபிளா தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சந்தான பாரதி சார் அவர் ஒரு பாட்டுல வர்ற மாதிரி தெரியுது. வழக்கமா சண்முக சுந்தரம் சார் தானே வருவாரு. என்ன ஆச்சு, அவரை மட்டும் விட்டுறாதீங்க சார், அவர் தான் உங்க லக்கி சாம். அவர் படத்துல ஒரு சீன்ல கூட வரலன்னா ஆத்தா மகமாயி உங்க மேல கோவத்தை காமிச்சிருவா. அதனால நீங்க வந்து கண்டிப்பா அவரை வந்து ஒரு சீன்லயாவது கொண்டு வாங்க. ஏன்னா அவர் உங்க படத்துல எந்த சீன்ல வரப்போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கே நிறைய பேர் ஆர்வமா வராங்க உங்க படத்தை பாக்குறதுக்கு. சோ அது மட்டும் இல்ல, ஜெய் அவரை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த படத்துல பார்க்கும்போது பயங்கர கிளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு மீசெல்லாம் வச்சுட்டு போலீஸ்காரர் மாதிரியே இருக்காரு. சென்னை 21 ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வீடு வேணும்னு சொன்னாரு. இந்த பார்ட்ல ஒருவேளை ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிட்டாரோ அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது. எப்படி இருக்க போகுது படம் அப்படின்னு நம்ம வந்து படத்தை வந்தாதான் தெரியும். ஆனாலும் வழக்கம் போல ஒரு வெங்கட் பிரபு சார் படம்னா எப்படி இருக்கும், நிறைய பசங்க இருப்பாங்க, இதுல நிறைய பாய்ஸ் இருக்காங்க. சோ தி பாய்ஸ் ஆர் பேக் அப்படின்ற ஹேஷ்டேக் ஏத்த மாதிரி எக்கச்சக்க பாய்ஸ், ஒரு சில கேர்ள்ஸ் அங்கங்க தெரியுறாங்க. அவங்க மட்டும் இல்ல, ரொம்ப கிளாமரான ஒரு கேர்ள் வேற டீசர்ல அடிக்கடி தெரியுறாங்க. அவங்க ஃபேஸ் மட்டும் தெரியல, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப கிளாமரான ஒரு சாங் இருக்கு படத்துல அப்படின்னு கன்ஃபார்மா தெரியுது. இனிமேல் சொப்பன சுந்தரி அப்படின்னு சொன்னா அந்த கார் ஞாபகம் வருதோ இல்லையோ, இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் போலங்க. அவ்வளவு கேட்சியா இருக்கு சாங்கை மட்டும் கடன் வாங்கல, அப்பாவையும் சேர்த்தே படத்துக்காக கடன் வாங்கியிருக்காங்க. கங்கை அமரன் சாரும் இந்த படத்துல டீசர்ல ஒரு சீன்ல வராரு. படம் எப்படி இருக்க போது ஓவராலா அப்படின்னு பாக்குறதுக்கு உங்களை மாதிரி நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, வசந்த் அண்ட் கோ ஒரு பெரிய பேனர், அது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், யூடியூப் சேனல்ல ஒரு ஓரத்துல தெரியுது. அவங்கள வச்சுதான் மார்க்கெட்டிங் பண்ண போறாங்களோ என்னமோ அப்படின்ட்டு. இதுலயும் வைபவ் நிக்கிற ஒரு சீனுக்கு பின்னாடி வசந்த் அண்ட் கோட பெரிய பேனர் தெரியுது. சோ கன்ஃபார்மா ஃப்ரிட்ஜ், ஏசி, கார்னு எல்லாத்துலயும் பெயிண்ட் அடிக்க போறாங்க அப்படின்னு மட்டும் நிச்சயமா தெரியுது. சோ எப்படி இருக்க போது, என்ன மார்க்கெட்டிங் எப்படி வேணா பண்ணட்டும், ஆனா பாக்குறதுக்கு படம் நல்லா இருந்தா எல்லாருமே கண்டிப்பா போய் பாப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் வெங்கட் பிரபு சாருக்கும் அந்த ஹோல் டீமுக்கும் சென்னை 28 செகண்ட் இன்னிங்ஸ் டீமுக்கும் நம்ம விஷால் தமிழ் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா போன படம் ஒரு பாத் பிரேக்கிங் படமா இருந்தது அவங்க எல்லாரோட கேரியர்லயுமே. இந்த படமும் அதே மாதிரி இருந்தா ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அவங்களுக்கும் லைஃப்ல ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, படம் இன்னொரு டீசர் ரிலீஸ் ஆனா கூட நாங்க ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் சார் இருக்கோம். கேட்கறதுக்கு நீங்களும் ரெடியா தான் இருப்பீங்கன்னு நம்புறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது நம்ம விஷால் தமிழ் சேனல்.